ராசநாயம் அவர்களை அரவணைப்போம். அவர் கலையத்தில் வந்து நிற்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம். வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். 110 நாடுகளின் அவளாக நிற்கிறார்கள் கேட்பதற்கு. வந்து உங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. God bless you. Amen. பிசாசுக்கு எதிரியாக மனிதன் இருக்கிறான். பிசாசு எதிரியாக இயேசுவை பார்க்கிறார். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மறுக்குலத்தின் பாவத்துக்காக நீர் எங்களை மீட்பதற்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். பாவமில்லாத இயேசு பாவமானீர், சாபமில்லாத இயேசு சாபமானீர். இந்த உலகத்துல நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிருக்கும் பொழுது பாவம் இல்லாத இயேசு அந்த சிலுவையில என்னுடைய பாவங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும், இந்த மத இனத்தில இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவத்துக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை மறுபடியும் பிறக்க வைத்தீர். இப்படியாக இந்த கடைசி காலத்தில ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு உங்களுடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தினால கழுவிய ஒவ்வொருவரையும் உம்மண்டையில் இழுத்துக் கொள்வீராக. நீர் எல்லாரையும் நேசிக்கிறது. மதங்களை மனிதர் உருவாக்கினார்கள், ஆனால் நீர் மனிதனை உருவாக்கினீர். ஆண்டவரே, அந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை கொண்டாட வைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்வதற்கு காரணம் பிசாசாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக பாருங்கள், இயேசு ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் பாவ சந்ததியாக இந்த உலகத்துல நாங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக பாவத்துல வாழ்ந்தோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போறோம். நீங்கள் இந்த உலகத்தில மனித இயேசுவை தவிர நாங்கள் எல்லோருமே பாவிகளாக இருந்தோம். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால நாங்கள் மறுபடியும் பிறந்து எங்களுடைய பாவங்களை கழுவி மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில பாருங்கள், தீமையை செய்கிறவன் அவன் மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்வான், இயேசுவுக்கு விரோதமாக. இயேசுவின் பக்கத்துல இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் விளக்கி விட வேண்டும் என்று சுற்றி திரிகிறார். அவருடைய வேலை 24 மணி நேரமும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை எப்படியாவது பாவத்தில உள்ள வைத்து விட வேண்டும் என்றுதான் அவன் ஓடி திரிகிறான். எல்லோரும் நாங்கள் இருளில வாழ்ந்தோம், பிசாசின் அதிகாரத்துல வாழ்ந்தோம். இயேசு எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்தார். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை மறுபடியும் பிறக்க வைத்தார். இன்றைக்கு நாங்கள் பாவம் இல்லாமல் வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோவான் 8:46 அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும்? பாருங்கள், இயேசு மட்டும்தான்
பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில வாழ்ந்தவர். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்களே என்னை விசுவாசிக்கிறதில்லை. பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. நாங்கள் யோவான் 8:36 பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை இன்றைக்கு மக்கள் அறியாததன் காரணத்தினால்தான் மனிதர்கள் பாவத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இயேசு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், மறுபடி நீங்கள் பிறக்க வேண்டும். யோவான் 8:47 சொல்கிறது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுடைய வசனத்தை செவி கொடாதபடியினால் நீங்கள் தேவனால் உண்டாகாமல் பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார். பாருங்கள், இலங்கையில இந்த அழிவுகளுக்கு காரணம் பிசாசாக இருக்கிறார். இந்த மனிதர்களை இந்த மதத்தில பாருங்கள், இந்த மதங்களில் இருந்த மனிதர்கள், பூடிஸ்டாக இருந்தவர்கள், முஸ்லிமாக இருந்தவர்கள், இப்படியான மதங்களில் இருந்த கிறிஸ்தவர்களை கூட பாருங்கள், அந்த பிசாசு எல்லாரையும் மனிதன் எந்த மதத்தில இருந்தாலும் அவனை அழித்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய கருத்தா இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்து மகனையும் உருவாக்கின தேவன், முஸ்லிம் மகனையும் உருவாக்கின தேவன், புத்தத்திலே இருக்கிற மக்களை உருவாக்கின தேவன், ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்காதபடியினால் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள். செவி கொடாமல் இருக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து பாவத்தில வாழுகிறீர்கள், சினிமா சீரியல்ல வாழுகிறீர்கள், இப்படியாக தவறான வாழ்வில வாழுகிறீர்கள். வாழும் பொழுது இருளில வாழுகிறீர்கள். இந்த இருளில் உள்ள மக்களை ஒளிய கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கி வருகிறது. அவர் பிறந்ததன் நோக்கமே இருளில வாழும் மக்கள், இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில வாழும் மக்கள், பாவத்தில வாழும் மக்கள், இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதத்தில கூட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை பெறாத மக்கள், இப்படியாக அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத மக்கள், மறுபடியும் பிறக்காத மக்கள், இவர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள். செவி கொடாமல் இருக்கும் பொழுது பிசாசு பாருங்கள் தேசங்களை அழித்து விட பார்க்கிறான். பாருங்கள், தெரியும், மக்களை திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, அதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. என்றால் இயேசு வந்து விட்டால் அவனால வேலை செய்ய முடியாது. பிசாசு இயேசு வருவதற்கு ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார். வரும்பொழுது இங்கு ஒரு எழுப்புதலை உருவாக்க வேண்டும். இந்த 5 கண்டங்களிலே ஒரு எழுப்புதலை நோக்கி நாங்கள் போக வேண்டும். பிசாசு கொஞ்ச காலம் இருக்கிறபடி அதிகமான தீமைகளை இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல அவன் செய்கிறவனாக இருக்கிறான். இந்த காலத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகத்திலே இயேசுவை நன்கு அறிந்து கொள்ளலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையான தேவன் மாம்சமாகி இயேசுவாக இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவராக. அந்த வார்த்தையை பாருங்கள், வார்த்தை மாம்சமாகி இயேசு வார்த்தைப்படி வாழ்ந்தார். நாங்கள் மாம்சமான நாங்கள் தேவனுடைய வார்த்தைப்படி வாழும் பொழுது நாங்கள் வளர்ச்சி அடைந்து அவருடைய வருகையில
நாங்கள் அவரை போல மாறிவிட வேண்டும். அவரை போல மாறி அவருடைய சரீரத்தை எங்களுக்கு தந்து, இயேசுடைய சரீரத்தை எங்களுக்கு தந்து அவரோட நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பல மதங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால், இன்றைக்கு முஸ்லிம் மதத்தில அவர்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது, குரானாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிளாக இருக்கிறது. இந்து மக்களுக்கு பாருங்கள், பகவத்கீதை என்ற ஒரு புராண கதையாக, ஒரு ஸ்டோரியாக, ஒரு யுத்த ஒரு புராண கதையாக இருக்கிறது. புடிஸ்டில பாருங்கள், அவர் தேவனை தேடி தேடி தேடினவர் தான் அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேடி போனவர் தான் புத்தர். அவரை நாங்கள் கும்பிடக்கூடாது. அவர் தேடினவர் தான் இயேசு. இயேசுதான் ரட்சகர். அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் உலகத்தை படைத்த தேவன். அவரைத்தான் நாங்கள் கும்பிட வேண்டும். அவர்கள் சவுத் கொரிய மக்கள், சவுத் கொரியா ஒரு புத்த நாடாக இருந்தது. அந்த நாட்டில ஊழியம் செய்த போல் ஜங்கச்சு என்பவர் ஒரு 17 வாலிப வயதில மரிக்க தருவாயில் இருந்தார். பாருங்கள், அவர் இந்த புத்த இடத்திலே அவர்கள் அந்த சவுண்ட் கொடுப்பார்கள். ஒரு வித்தியாசமான சவுண்டுகளை கோயிலில் கொடுக்கும் பொழுது அவர்கள் அது தேவன் கேட்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை அவர் கொள்கிறார்கள். இவர் இப்படியாக அந்த புத்த கோயில்களில் எல்லாம் போய் அந்த கடவுளை எல்லாம் கூப்பிட்டு பார்த்திருக்கிறார். அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஒரு 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 வேதாகமத்தை செய்கிற ஒருவர் மூலமாக இயேசு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உயிருள்ள தெய்வம். அவர் மரித்த தெய்வம் அல்ல. இந்த உயிருள்ள தேவனை நீ விசுவாசி என்று சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தி அந்த மகனுக்கு ஜெபித்த பொழுது, போல் ஜங்கச்சு என்ற 17 வயது வாலிபனுக்கு ஜெபித்த போது அந்த வாலிபன் உடனடியாக சுகப்பட்டு அந்த வியாதியில் இந்த டாக்டர்களால் கைவிடப்பட்ட அந்த போல் ஜங்கச்சு பாருங்கள் சுகமடைந்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இயேசுவுக்காக அந்த தேசத்துல ஊழியம் செய்து சவுத் கொரியாவில இந்த புத்த நாடாக இருந்த சவுத் கொரியா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ஆசீர்வாதமான நாடாக மாறி இருக்கிறது. அந்த மக்கள் எல்லாரும் எத்தனையோ தடவை புத்தா எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டும் புத்தா திரும்பி பார்க்கவில்லை. இப்படியான எல்லா தெய்வங்களை கூப்பிட்டு பார்த்து இயேசு ஒளியாக வந்த அவருக்கு சுகத்தை கொடுத்து அவரை எழுப்பி விட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படியாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலையும் இயேசு அற்புதம் செய்கிறவர். பாருங்கள், நீங்கள் அறை கதவை பூட்டிவிட்டு தனிமையில இயேசு தேவனிடத்துல உங்களுடைய பாவ மன்னிப்பு, முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பாரம்பரிய சாபங்களை மன்னியும், நான் செய்த பாவங்களை மன்னியும் இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி விடும் என்று சொல்லி இதயபூர்வமாக கேட்க வேண்டும். மற்ற மதங்களையும் தேடிக்கொண்டு இன்னும் ஒரு மதமாக நீங்கள் இயேசுவை பார்க்க கூடாது. இயேசு பைபிளில சொல்லப்பட்ட தேவன் தான் மெய்யான தேவன். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய அந்த மெய்த்தேவன் அனுப்பினவர் இந்த உலகத்தில மனித மீட்புக்காக, ஆதாம் செய்த பாவத்திற்காக, அந்த ஆதாமின் சந்ததியை மீட்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியாக அவர் விசுவாசித்து அந்த ஊழியங்களை செய்தார். இயேசு சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் எல்லா நாடுகளிலேயும் இயேசுவை அறிந்து வைக்கிறதுக்கு காரணம் இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் வசனங்களை பிரசங்கியுங்கள். அந்த வசனங்கள் அற்புதங்களை செய்யும். அந்த வசனங்கள் சுகத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். பாருங்கள், இந்த இன்னைக்கு புடிஸ்ட் மதத்தினால அதுக்குள்ள தீமைகள் தான் நிறைந்திருக்கும். பாருங்கள், தீமையான காரியங்கள்
தீமையான காரியங்கள், மனித வணக்கங்கள், அவர்கள் வெளிப்புறமான இன்றைக்கு மதங்கள் எல்லாம் வெளிப்புறமான வணக்கங்கள், சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் அந்த தெய்வங்களை தேடுவார்கள். சரீர பிரகாரமாக தேடி அந்த மெய்யான தேவனை கண்டுகொள்ள முடியாது. உள்ளான மனுஷனில நீங்கள் தேட வேண்டும். தேடும் பொழுதுதான் அந்த தேவன் வெளிப்படுவார். உங்களுடைய துக்கத்தில, கவலையில எனக்கு ஒரு வேற வழி இல்லை, தற்கொலை தான் எனக்கு முடிவென்று போகும் பொழுது நீங்கள் இயேசுவை கூப்பிட பாருங்கள். பலர் பலர் இயேசுவே நீர் மெய்யான தெய்வமாக இருந்தால் அந்த தற்கொலை என்னை காப்பாற்றும், நான் உமக்காக நீர்தான் மெய்யான தேவன் என்று எல்லாருக்கும் அறிவிப்பேன். அப்படியான உணர்வுகள் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, பஞ்சங்கள் வரும் பொழுது, அந்த மெய்யான தேவனிடத்துலதான் நீங்கள் விண்ணப்பம் வரும் பண்ணும். வெள்ளங்கள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது, அந்த தேவன் தான் எங்களை உருவாக்கின தேவன். அவரால் தான் எங்களுக்கு விடுதலை தர முடியும். வேறு எந்த தெய்வத்தினாலும் விடுதலை தர முடியாது. அந்த தெய்வங்களை உருவாக்கின மனிதர், அந்த தெய்வங்களுக்குள்ள பொல்லாத ஆவிகள், தகடுகள் எல்லாம் செய்துதான் அந்த தெய்வங்களுக்கு கீழே தகடுகள் வைத்திருப்பார்கள். தவறான ஆவிகள் அல்ல அவர்கள் செய்து அந்த தகடுகளை வைத்திருப்பார்கள். அது தீமைகளை தான் கொண்டு வரும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாருங்கள், மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பொருட்கள் வேண்டும், தெய்வம் மாதிரி ஒரு பொருளை வேண்டும். பாருங்கள், ஆரோனை கொண்டு இந்த கன்றுக்குட்டியை அன்று உருவாக்கினார்கள். மோசையோடு 40 நாள் தேவனோடு மோசே இருந்த பொழுது பாருங்கள், இங்கு கன்றுக்குட்டியை ஆக்கி விட்டார்கள். தேவன் தான் அவர்களை வழி நடத்தி வந்தார். பாருங்கள், செங்கடலை இரண்டாக பிளந்து ஒருவரால் செய்ய முடியாத அற்புதத்தை செய்து யோர்தான் நதியை பின்னிட வைத்து எரிகோ கோட்டையை விழித்து பாருங்கள், அந்த மக்களை எல்லாம் அந்த தவறான மதங்களில் இருக்கிற தேவர்களை வணங்குகிற, விக்கிரகங்களை வணங்குகிற அத்தனை மக்களையும் பாருங்கள், தேவன் அவர்களுக்காக போராடி அந்த பக்கம் கொண்டு வந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட விக்கிரகங்களை செய்தார்கள். பாருங்கள், விக்கிரகங்களை செய்து கொண்டு இந்த தெய்வம் தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தது என்று ஒரு மனிதன் சொல்ல, பாருங்கள், மற்ற எல்லாரும் அப்படியாக முன் செல்லும் தெய்வங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். மனிதனுடைய குணம் இப்படித்தான். தங்களுக்கு ஒரு உருவத்தில வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனால் எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர். சிலுவையிலே பாருங்கள், மரித்து அவர் உயிரோடு தான் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இஸ்ரவேல் தேசத்துல. முஸ்லிம் புக்கில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த முஸ்லிம் மக்கள் பாவம் என்றுதான் சொல்ல வேண்டும், வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அந்த இன்றைக்கு பல நாடுகளில முஸ்லிம் மக்கள், வேதாகமத்தை அறிகிற மக்கள் இயேசுதான் உயிருள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு குரானும் குரானில என்ன இருப்பதற்கு தெரியாது. அவர்களுடைய குரானை அவர்கள் சரியாக படிப்பதில்லை. இப்ப குரானை நன்கு படித்தாலே அவர்கள் விளங்கி விடுவார்கள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்றது. அந்த குரானை தெரியாமல் அவர்களை போதிப்பவர்கள் சொல்லுவார்கள், குரான் புத்தகம் இன்றைக்கு பைபிளை போல அவர்கள் ஒரு கோலி புக்குன்னு சொல்லுகிறார்கள். குரான் புக்கை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ் என்று கும்பிடுகிற அல்லாஹ், இந்த அல்லாஹ்வுக்கு தான் இந்த மிருகங்களை எல்லாம் அறுக்கும் பொழுது, மிருகங்களை பலியிடும் பொழுது அல்லாஹ் அறுக்க சொன்னார் என்று சொல்லி அறுத்துத்தான் இந்த கலால் என்ற உணவை அவர்கள் கொடுக்கிறார்கள். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் இந்த கலால் உணவை உண்ணக்கூடாது. அல்லாஹ் அறுக்க சொன்னார் என்று சொல்லி அறுத்து அதை கடைகளில் விற்கிறார்கள். அதை அவர்கள் வியாபாரமாக செய்து மதத்தின் மூலமாக ஒரு வியாபாரத்தை செய்கிறார்கள். அந்த அல்லாஹ்வை பற்றி நீங்கள் குரானை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால்
எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் அதெல்லாம் ஒரு டிசீவர், ஒரு வஞ்சிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய புத்தகத்திலேயே. சூரா 3ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல நீங்கள் கூகுளை அடிச்சால் அல்லாஹ் இஸ் எ டிசீவர் என்று அடிச்சியல் என்றால் அது அந்த அவர்களுடைய குர்ஆன் புத்தகத்தில இந்த 3ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில இப்படி இருக்கிறது, அல்லாஹ் இஸ் எ டிசீவர். பாருங்கள், அப்படியான ஒரு டிசீவரை, வஞ்சிக்கிற ஆவியை அவர்கள் பாவம் அந்த முஸ்லிம்கள் அறியாதவர்களாக அந்த புத்தகத்துல பல தவறுகள் இருக்கிறது, பல தவறுகள் அது இடையில செல்லப்பட்டவைகளாக வேதாகமத்திலே இருந்து கொப்பி பண்ணும் பொழுது தவறாக எழுதி இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த கடைசி முகமட்டை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர் எழுதியிருக்கிறார், நான் தான் லாஸ்ட் ப்ராஃபெட் என்று சொல்லி. நீங்கள் யூடியூப்ல போய் முகமட் இன் ஹெல் என்று அடிக்க பாருங்கள். அப்படியே அவர் நரகத்தில இருந்து தேவனிடத்தில், என்னுடைய மெய்யான தேவனிடத்துல நான் பாவி என்னை மன்னியும் என்று அழுது கொண்டிருக்கிறார். அந்த நரக ஓலத்தை நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல போய் பாருங்கள். அல்லாஹ் டிசீவர் என்று அவர்களுடைய புத்தகத்திலே இருக்கிறது. அநேகமான முஸ்லிம் மக்களுக்கு அவர்கள் அந்த குர்ஆனை கூட படிக்காதது நிமித்தம், அவர்கள் குர்ஆனையும் தெரியாது, பைபிளையும் படிக்காத நிமித்தம், பைபிளையும் அறியாதவர்களாக வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இப்படித்தான் பல மதங்களில மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் மூலமாக நீங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டால் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு ஒரு ஒளியாக வருவார். நீங்கள் கேளுங்கள், என்னை வெளிப்படுத்தும், நான் மற்ற தெய்வங்களை எல்லாம் விட்டு விடுகிறேன் என்ற ஒரு உணர்வோடு, அதை செய்கிறவர்களோ என்ற உணர்வோடு நீங்கள் நினைக்கிறதே அவர் அறிவார். உங்களுடைய தேவனுடைய ஆவி நீங்கள் நினைக்கிறதுகள் என்ன செய்வீர்கள் என்பதை எல்லாம் அறியக்கூடதா இருக்கிறது. நீங்கள் உண்மையாக உள்ளான மனுஷன்ல நீர் உங்களுடைய துன்பத்தில கவலையில கூப்பிட்டு பாருங்கள், அவரால நீங்கள் அழுகிறதை அவரால் தாங்க முடியாது. இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த பாவத்திலே இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர் உங்களை ஒரு பொழுதும் தள்ளாத தேவனாக அவர் இருக்கிறார். ஒருவரையும் அவர் தள்ளாத தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவரை நீங்கள் அறை கதவை பூட்டி பாவ மன்னிப்பு ஜெபத்தை எடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தையும் வையுங்கள். இச்சையாக ஜபிக்க கூடாது. எனக்கு பெரிய வீடு வேண்டும் அல்லது எக்ஸ்பென்சிவ் கார் வேண்டும், அப்படியாக ஆரம்ப காலங்களிலே நீங்க அப்படி ஜபிக்க கூடாது. என்னுடைய தேவைகளை சந்தியும், நான் உண்மை மகிமைப்படுத்துவேன், உமக்கு சாட்சி சொல்வேன். அவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நீங்கள் அவருக்கு ஏதாவது நான் உண்மை மகிமைப்படுத்துவேன், உண்மை நீர்தான் மெய்யான தெய்வம் என்று எல்லாருக்கும் அறிவிப்பேன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். இதற்குத்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். நாங்கள் பாவம் அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களுக்கு பாவத்தை வெறுக்கிற அறிவை, பாவத்தை வெறுத்து வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு பாவம் கூட செய்யாதவர்.
நாங்கள் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவர் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய தேவன் நீதியுள்ளவர், இயேசு நீதியுள்ளவர். பாருங்கள், இன்றைக்கு புத்த மதத்தில அவர்களுடையவர்கள் நீதி இல்லை, உண்மை இல்லை. அவரை போல கீழே இருக்கிறவர்களும் அப்படித்தான் முஸ்லிம் மதத்திலேயும் அவர்களுடைய அல்லாஹ் ஒரு டிசீவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த புத்தகத்துல பல இடங்களில உன்னுடைய மதத்தில சேராதவர்களை கொல்லுன்னு சொல்லி ஒரு 100 தடவைக்கு மேல கில் என்று அடிச்சு பாருங்கள். குரான் ஓன்லைன்ல போய் கில் என்று அடிச்சு பாருங்கள், இத்தனை தடவை கொல்லு என்று எழுதி இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை பற்றி இயேசு அற்புதம் செய்த காரியங்கள் எல்லாம் குரானிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற எந்த தீர்க்கதரிசிகளாலும் அற்புதம் செய்ததாக குரானில கூறப்படவில்லை. அவருடைய தாயாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாவை பற்றி, அல்லாவுடைய மனைவியோ அல்லாவை பற்றியோ ஒன்றும் எழுதப்படவில்லை. முகமட்டை பற்றி தவறான அவர் செய்த காரியங்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தார். முகமது லாஸ்ட் ப்ராஃபெட், அவர் ஒரு தவறான ஒரு வாரியராக பலவிதமான பாவத்தில வாழ்ந்து மரித்தார். பாருங்கள், அவர் 3 வயதில பாவங்கள் செய்து 10 வருடம் ஒரு வாரியராக இருந்து அவருடைய வாழ்வு பாருங்கள். அதனாலதான் இந்த இஸ்மவேல் சார்ந்தது வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, துஷ்ட சந்ததியாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்காக பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் கூட செய்யல. என்னுடைய பாவத்துக்காக, எங்களுடைய பாவத்துக்காகவும் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். பாருங்கள், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு மனிதர்கள் எல்லோருமே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் உண்டு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனத்துல, மனிதர் எல்லாரும், நீங்கள் இந்த மதத்திலே இருக்கலாம், முஸ்லிம் மதத்திலே இருக்கலாம், ஒரு எந்த மதத்திலே இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் நாங்கள் இயேசுவின் சாயலாக, தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டதன் நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து, அந்த மெய்யான தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுக்கு விடுதலை தந்தார். பிசாசு பாருங்கள், ஜோன் 10:10 சொல்ல, திருடுறது, கொல்லுவது, அழிப்பதுதான் பிசாசுடைய வேலையா இருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ, கண்ணின் இச்சை, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த இடங்களில நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு உங்களை வந்து உங்களை இன்னும் பாவம் செய்ய வைப்பார். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பாவத்தை தண்ணி போல குடிச்சு சினிமா சீரியலை பார்த்து கொண்டிருந்தால் பாருங்கள், இப்படியான அழிவுதான் வரும். அவன் கொல்லுவான், அழிப்பான். பாருங்கள், இயேசுவோடு இருந்த பொழுது சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின இயேசுதான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் அந்த எப்பொழுதும் பாருங்கள், அந்த தன்னுடைய இதை மாற்ற மாட்டார். நான் தண்ணியால் அழிக்க மாட்டேன். பாருங்கள், இலங்கை தேசத்தை கூட, அந்த முழு தேசத்தையும் அந்த நோவாவின் காலத்துல முழு தேசத்தை தண்ணியால் அழித்தார். அவருடைய வாக்கு மாறாது. பாருங்கள், முழு தேசமும் எங்களுடைய இலங்கை தேசம் அழிக்கப்படவில்லை. பாருங்கள், அந்த தேசம் மீண்டுமாக இயேசுவை அறிந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும். பாவம் மிகுந்து வரும் பொழுது, பிசாசு அதிக அளவு தீமை செய்யும் பொழுது, அந்த பிசாசின் கிரிகளிலே இந்த மக்கள் விடுதலை பெறுவதற்காக இப்படியாக பிசாசு செய்கிறான். இயேசு நன்மையை செய்கிறவராக, பாருங்கள், பல தேசங்களுக்கு உண்டாக அவர் நன்மை செய்கிறவராக அவர் செயற்பட்டு அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லாரும் இணைந்து அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 106:37 அந்த பழைய காலத்து மக்கள் அந்த பிசாசுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலியிட்டார்கள். இப்படித்தான் பிசாசு செய்வான்.
ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள். இப்படியாக பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகலையும் கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவர்கள் இந்த பிசாசின் கிரிகையில இருந்து அவருக்காக நாங்கள் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைப்படி வாழும் பொழுது எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை நிலைநிறுத்துவார். நான் உங்களுக்காக ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். எங்களை சீர்படுத்துகிறவர் நீர்தான் ராஜா, ஸ்திரப்படுத்துகிறவர் நீர்தான் ராஜா. எங்களுடைய எதிர்காலத்தை, உடைய வரும்பரைமான காலத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சீர்படுத்தும், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் தான், இயேசு வருகை காலம் நெருங்கி விட்டது. பிசாசு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அந்த மக்களை அப்படியாவது அழித்து விட வேண்டும், பாவத்தில் விழுத்து விட வேண்டும் என்று ஓடி திரிகிறான். இந்த கொஞ்ச காலம் படுகிற பாடுகள், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போலே உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன்னோடே என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு உங்கள் மக்களுக்காக விஞ்ஞாபிக்கிறேன். விசேடமாக இந்த இலங்கை தேசத்து மக்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவைகளை சந்திக்கிற தேவன், பரலோகத்திலே இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், மழையை ஏற்ற நேரத்திலே ஏற்ற அளவில கொடுக்கிற தேவன், அந்த ஒன்றாண்மை தேவன் ஆண்டவரே. அந்த இலங்கை தேச மக்கள் என்ன ஆபத்து வந்தாலும் இயேசுவை இந்த காலத்துல கூப்பிடும் பொழுது அவர் அற்புதம் செய்யறதவன், அதிசயம் செய்யறதவன் ஆண்டவரே. அந்த இலங்கை தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த தேசத்தை மீண்டும்
கட்டி எழுப்பும்படியாக, இனிமே மனம் திரும்புறது போல அந்த தேசம் மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவராகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விசேடமாக இலங்கை தேசத்து மக்களை ஆசீர்வதித்து ஒரு நம்பிக்கையோடு இயேசு நமக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ நீர் உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவராகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அவரே சீர்படுத்தி